அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருங்க? விருச்சக ராசிக்காரங்க. விருச்சகத்துக்கு என்ன வேணும்? பஞ்சம சனி. 4ஆம் இடத்துலேருந்து சனி 5ஆம் இடத்துக்கு போகிறது பஞ்சம சனி. அதுக்காக என்ன பண்ணோம்? வைத்தீஸ்வரன் தான் சரண்டர் ஆகுறது. வைத்தீஸ்வரன் ஏற்றத்தை தரும். 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. எதில் கவனமாக இருக்கணும்? வயிற்றில் உள்ள உறுப்புகள், அது எல்லா உறுப்பும், பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் இன்க்ளூடடு. ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, லோ பிபி, ஐபிபி, இந்த தலை சுற்றுறது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அதே சமயம் நீங்களும் என்ன பண்ணணும்? அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்கணும். 24 வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது விசேஷமான பலனை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம், தொழிலில் ஏற்றம் பெறலாம். கொடுத்த வாக்குக்கு அனுகூலம் கிடைக்கும். இரத்தபந்த உறவுகளில் ஏற்றம் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பூர்வீகத்தில் இருந்த தொழில் உபத்திரங்கள் மாறும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, 2 பெட்ரூமில் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது அப்கிரேட் வெர்ஷனாகவே மாறும். அது பெரிய அளவுக்கு இருக்கும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? விருச்சக ராசிக்காரங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அனுகூல சத்ரு கூடயே இருப்பாங்க. சத்ரு வேலை பண்ணுவாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ சோறு போட்டனே, இவ்வளோ நல்லது பண்ணினேன், என் கஷ்ட காலத்துலலாம் நான் கூட இருந்தேனே, இப்படியானா அப்படி தான் பண்ணும். அதுதான் இந்த கிரக அமைப்பு. அதனால் கூட இருக்கவங்கெல்லாம் நமக்கு ஃபுல்லாக நமக்காகவே வாழ்கிறாங்க. அது உறவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் கோபப்படாதீங்க, கத்தாதீங்க. அவங்கள பற்றி யாருக்கிடத்திலும் ஃபோனில் கூட பேசுகிறச்ச கேர்ஃபுல்லாக பேசுங்க. இல்லைன்னா ரொம்ப வலிமையாகிடுவாங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடுவாங்க, தேவையில்லாத உங்களுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க. குறிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் சினிமா துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், பப்ளிக் லைஃப்பில் இருப்பவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது அதிக முக்கியம் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளுடன் தொழில் அமைப்பில் திடீரென்று இறங்கலாம் என்று நினைத்தால் தைரியமாக இறங்கலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மனவேற்றுமைகள் படிப்படியாக குறையும். இல்லைனா அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட ஆலோசனை சொன்னால் உங்களால் கூட்டணியாக வைக்கக்கூடாது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் இருந்தால் சந்தோஷமாக செய்கிறது ஏற்றத்தை தரும். அதே சமயம் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் கொடுத்த வாக்கை வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான பயிற்சி தான் இந்த மீனராசியில் வரக்கூடிய சனி பயிற்சி. யாருக்கு? விருச்சக ராசிக்காரங்களுக்கு.